பெரம்பலூரில் அமலர் ஊர்தி மீது அதிவேகமாக சென்று மோதிய பைக் தீப்பிடித்து எரிந்து 2 இளைஞர்கள் உயிரிழந்தனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் முருகேசன். வணக்கம். என்ன நடந்தது முருகேசன்? பெரம்பலூர் அரியலூர் சாலையில 4 ரோடு பகுதியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபம் எதிரே வந்த அமரர் ஊர்தி வாகனத்தின் மீது பெரம்பலூரிலிருந்து அருமடல் பிரிவு பாதை நோக்கி சென்ற இருசக்கர வாகனம் அதிவேகமாக மோதி நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த திடீர் சாலை விபத்தில் 2 வீலரில் சென்ற ஒரு காதணி விழாவில் பங்கேற்க வந்திருந்த கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள பெனடம் கிராமத்தை சேர்ந்த ரமேஷ் மகன் திருச்செல்வம் என்பவரும் அவரது நண்பரான திருச்சி துவாக்குடி திருவரம்பூர் செடிமலை முருகன் கோவில் தெருவைச் சேர்ந்த கருப்பசாமி என்பவரும் சம்பவ இடத்திலேயே ஒருவரும் மற்றொருவர் சிகிச்சை பலனின்றியும் இறந்துவிட்டனர். இதற்கிடையே அமரர் ஊர்தி வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதிய தூக்கி வீசப்பட்ட அந்த இருசக்கர வாகனமானது அதில் பொருத்தப்பட்டிருந்த பெட்ரோல் டேங்க் வெடித்து சிதறி அந்த இருசக்கர வாகனம் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. இதனை அறிந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு உடனடியாக சென்று மீட்பு பணிகளை மேற்கொண்டு அந்த தீயை அணைத்து மேலும் தீ பரவாமல் தடுத்தனர். இந்த திடீர் சாலை விபத்தில் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு பெரும் பரபரப்பும் நிலவியது. இறந்தவரின் உடலை இடுகாட்டிற்கு எடுத்துச் சென்று விட்டு மீண்டும் இருப்பிடம் திரும்பிய அமரர் ஊர்தி மீது இருசக்கர வாகனம் மோதி ஏற்பட்ட இந்த திடீர் சாலை விபத்தில் 2 வாலிபர்கள் உயிரிழந்த சம்பவம் அவர்களது குடும்பத்தினர் உள்ளிட்ட உறவினர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவரும் ஹெல்மெட் அணியாமல் அதிவேகமாக கவனக்குறைவோடு சென்றதே விபத்துக்கு காரணம் என தெரிய வந்திருக்கிறது. தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.